வதக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு வதக்கிற பின்னாடி நாட்டுக்கோழி சேவல், நாட்டு சேவல் 2.5 கிலோ இருக்கு போட்டு நல்லா சுட்டி வாட்டினதை காட்டலையே உங்கள்கிட்ட வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உண்மைதான், வாட்டின கோழி தான். இந்த பாருங்க கறியாக இருக்கு பாருங்க. கறி மண்டையில் கறி. அறுபது வேற தண்ணி ஒரு 1/2 கப்பு ஊற்றி நல்லா போட்டாச்சு. நல்லா வதங்கப்படி மசாலா சேர்ப்போம். அதை அடுத்து பார்க்குறேன். அடுத்து பக்கத்துலேயே சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஊத்துறா சார், நீங்கள் ஊத்துறா சார், ஊத்து. இன்னும் மசாலா பொடி சேர்க்குறது வேலை. தண்ணி தேவையான ஊற்றிக்கிறேன். மிளகு பொடியா சீரக பொடி உண்டா? இப்போ அடுத்து மிளகு பொடியும் சீரக பொடியும் சேர்த்து போட்டு கொட்டுவார். ஊற்று ஊற்றிடு போதும் போதும். இப்படிங்க இது பத்தாது. 10 ரூபாய்க்கு 50 கிராம் சீரக பொடியில் மிளகு ஊற்றுவோம். ஒரே ஊற்றணும், ஊற்றக்கூடாது. நான் சண்டை மிளகு பொடி 10 ரூபா பாக்கெட்டு. எல்லா பக்கம் போடுறா. நீ அவனுக்குள்ள குளிப்பறிச்சு வச்சிக்க. நல்லா ஒரு கிண்டுனேன். இன்னும் எடுத்துமே கறிப்பொடி இங்கிட்டு வைங்க. சீரகப்பொடி பொடி கொஞ்சம் தேவைக்கேற்றாப்புல. அப்போ தான் லைட்டாக சாப்பிடும்போது இனிக்கும். போடு போதும் சீரகம் வாசனை எல்லாமே. ஆனால் எங்கேயும் சீரகம் சேர்க்க மாட்டாங்க. நாங்கள் மட்டும் சீரகம் நல்லா சேர்ப்போம். போதுங்களா? போதும். அடுத்து இங்கிட்டு போஞ்சிட்ருக்கு சாப்பாட்டுக்கு. அதுக்குள்ளே உப்பு பாருங்க, டேஸ்ட்டு பாருங்கள். இல்லை உப்பு கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியோட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி வேண்டாம், கொதிக்கி சேர்த்துக்கலாமா? அடுத்து நல்லா கொதிக்க விட்டு பார்ப்போம்.